தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி. வீடு வீடாக சென்று திருத்தம் செய்யும் பணி தீவிரம். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம். குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவது காவல்துறையின் பொறுப்பு என குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பேச்சு. கோவையில் இளம்பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனித தன்மையற்றது. குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் ட்வீட். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை சுட்டுப்பிடித்த போலீசார். கைதானவர்கள் கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என கோவை காவல் ஆணையர் பேட்டி. கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேர் சுட்டுப்பிடிக்கப்பட்ட இடத்தில் தடயவியல் துறை அதிகாரிகள் ஆய்வு. தடயங்களை சேகரித்து விசாரணை. கோவையில் நடந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் ஆர்ப்பாட்டம். பெண்களுக்கு தமிழ்நாட்டில் உரிய பாதுகாப்பு இல்லை என கண்டனம். கிட்னி திருட்டு விவகாரத்தில் தனது கட்சிக்காரரின் மருத்துவமனையை தப்பிக்க வைக்க ஸ்டாலின் அரசு சூழ்ச்சி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பாமக MLA அருள் கார் மீது தாக்குதல். தன்னை கொலை செய்ய முயற்சி நடப்பதாக MLA அருள் பரபரப்பு புகார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைந்தார் OPS ஆதரவு MLA மனோஜ் பாண்டியன். திமுகவில் இணைந்த நிலையில் MLA பதவியை ராஜினாமா செய்தார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சம்பவத்தன்று பணியில் இருந்த 12 காவலர்களிடம் CBI விசாரணை. நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்த காவலர்கள். மார்ச் 2ஆம் தேதி 12ஆம் வகுப்பிற்கும் மார்ச் 11ஆம் தேதி 10ஆம் வகுப்பிற்கும் பொதுத் தேர்வுகள் தொடக்கம். பொதுத் தேர்வு நடைபெறும் தேதிகளை அறிவித்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1 சவரன் 90,000 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை மேலும் குறைய வாய்ப்பு என தகவல். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 18,000 கன அடி வீதம் தண்ணீர் திறப்பு. அதிக தண்ணீர் திறப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 4,571 கன அடியாக சரிவு. அணையின் தற்போதைய நீர்மட்டம் 102 அடியாக உள்ளது. தமிழகத்தின் தெற்கு மண்டலத்தில் 17 அஞ்சல் நிலையங்களில் ATM சேவை மீண்டும் செயல்படுத்திய அஞ்சல் துறை. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ஏராளமானோர் போராட்டத்தில் பங்கேற்பு. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி 160க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. காரிப் பருவத்தில் நாடு முழுவதும் யூரியா உள்ளிட்ட உரங்கள் போதுமான அளவில் கிடைக்கிறது. மத்திய உரத்துறை அறிவிப்பு. உலகம் முழுவதும் IT நிறுவனங்களில் இந்த ஆண்டில் இதுவரை 1 லட்சம் ஊழியர்கள் பணி நீக்கம். AI காரணம் காட்டி பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தகவல். சத்தீஸ்கரில் சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதி விபத்து. விபத்தில் 10 பேர் உயிரிழந்ததாக தகவல்.